கேட்கிறான், அஃபஹஸிப்தும் அன்னமா خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. நீங்க நினைத்தீர்களா உங்களை வீணுக்கு படைத்தோம்? கொஞ்சம் ஜும்மாக்கு போறது, நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து மக்ரிபுக்கு எழும்பி சுத்தி திரிகிறது, சனிக்கிழமை ஞாயிறு திங்கள் 20 வயசு விளையாட்டுல 30 வயசு விளையாட்டுல 40 50 இப்படியே மௌத்தா போறேன்னு நினைச்சீங்களா? அல்லாஹ் கேட்கிறார், உங்களை யாரையும் வீணுக்கு படைக்கவில்லை. நீங்க எங்கள்கிட்ட வரமாட்டீங்க நினைக்கிறீர்களா? وَأَنَّكُمْ إِلَيْنَا لَا تُرْجَعُونَ. சகோதரர்களே, அல்லாஹ்வை சந்திக்கும் நாளை பயந்து கொள்ளுங்கள். கியாமத்தில் எழும்பும் நாளை பயந்து கொள்ளுங்கள். என்னென்ன அமல்களை செய்ய முடியுமோ சகோதரர்களே, உங்களுடைய மஹல்லாவிலே இன்ஷா அல்லாஹ் கொரோனா முடிந்ததோடு மதரசா ஆரம்பிக்கப்படுகிறது. பிள்ளைகளை சேருங்கள், நீங்களும் குர்ஆனை ஓதுங்கள், மனைவியையும் மார்க்கத்துக்குள் எடுங்கள். எந்தெந்த வீடுகளில் தொழுகை இல்லையோ தொழுகையை உருவாக்குங்கள், நல்ல காரியத்தை உருவாக்குங்கள். படத்தையும் பாட்டையும் மியூசிக்கையும் நிறுத்துங்கள், ஹராத்தை நிறுத்துங்கள், கியாமத்துடைய பயத்தை எடுங்கள். மதரசாக்களுக்கு உதவி செய்ய முடியுமா? உதவி செய்யுங்கள். மக்களுக்கு சதகா ஜகாத் என்ன செய்ய முடியும் உங்களால் செய்யுங்கள். கியாமத்தை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். அந்த நாள் தான் உண்மையான நாள். அந்த நாளை எதிர்பார்த்திருக்கிறோம். அதற்காக தான் உலகத்தில் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, காஃபீர்களுக்கு இந்த நாள் தெரியாது, அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கும் தெளிவுபடுத்துவது எங்களுடைய கடமை. ஒவ்வொரு காஃபிரும் பக்கத்து வீட்டார், எங்களுடைய பக்கத்து வீடு காஃபிர். இந்த நாளை தெளிவுபடுத்துங்கள். ஒவ்வொரு நேரமும் சகோதரர்களே, ஒவ்வொரு நாள் ஆயுளில் முடியும் பொழுதும் அந்த சிந்தனை கல்விலே வர வேண்டும். நான் அந்த நாளில் எழும்ப வேண்டுமே. எப்படி எழும்புவோம் சகோதரர்களே? அல்லாஹ் எப்படி எழுப்பாட்டுவான்? அந்த நாளிலே நிர்வாணியாக எழுப்பாட்டுவான், செருப்பில்லாமல் எழுப்பாட்டுவான், ஹத்னா செய்யப்படாதவராக எழுப்பாட்டுவான். புஹ்மன், எந்த விதமான சொத்துக்களும் இருக்காது சகோதரர்களே. இந்த உடம்பு அல்ல அன்றைய உடம்பு. எழும்பி நிற்போம், சம்மாந்துறையும் விளங்காது, சாய்ந்தமழுதும் விளங்காது, நிந்த ஊரும் விளங்காது. எழும்பி நிற்போம். மனைவியும் இருக்க மாட்டாள், வாப்பாவும் இருக்க மாட்டான், தாயும் இருக்க மாட்டாள். எழும்பி நிற்போம். உடம்பில் ஹத்னா செய்துதான் நமக்கு பழக்கம், அது ஹத்னா செய்யப்பட்டிருக்காது. எங்கு போறது சகோதரர்களே? ஜும்மாவை முடிச்சிட்டு எல்லாம் வீடுகளுக்கு போவோம், சாப்பாடு ரெடியாக இருக்கும், சாப்பிடுவோம், தூங்குவோம், எல்லாம் ரெடி. அந்த நாளில் எழும்பினா எங்க போறது? எங்க போறது சகோதரர்களே? நல்லடியார்கள் மட்டும் அர்ஷுடைய நிழலை நாடி போவார்கள். மற்றவர்கள் எல்லாம் திகைத்து கொண்டிருப்பார்கள். போக இடமில்லை. யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்து, இந்த பூமி இல்லாமல் போய்விடும், வேறு பூமி வந்துவிடும். இந்த பூமியில கட்டிடம் இருந்தா தானே ரோட்டால போகலாம். அன்றைக்கு ஒன்றுமே இருக்காது சகோதரர்களே. ஓட வேண்டியதான் நிர்வாணத்தோடு, கால் புதையும், புதைய புதைய ஓட வேண்டியதுதான். எங்கு? அல்லாஹ்வின் பக்கம். எதற்கு? பதில் சொல்வதற்கு. வாழ்க்கையில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஸூலு கதமா அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன். 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் வைத்த காலை நகர்த்த முடியாது. கேள்வி அல்லாஹ் தந்து விட்டார், பதிலை தயாராக்குவதுதான் புத்திசாலி. முதலாவது கேள்வி, ஆயுளை எதில் அளித்தாய்? வயல்லையா, ஹாஸ்பிட்டல்லையா, பாடசாலையிலையா? சகோதரர்களே, அது உங்களை பொறுத்து. இல்லை தொழில் செய்யத்தானே வேணுமே, அல்லாஹ் கிட்ட சொல்லிக் கொள்ளும். நீங்க தயாராகுங்க, அதுதான் தேவை. யாரும் சொல்ல முடியாது நீ செய்வது சரி, நீ செய்வது பிழை. நீங்க விளங்கிக் கொள்ளுங்கள் அதை. அல்லாஹுடைய கேள்வி, முதலாவது கேள்வி, ஆயுளை எங்கு அளித்தாய்?
தூக்கத்திலா, வயலிலா? தயாராகிக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. பள்ளியிலா, மதரசாவிலா? இரண்டாவது கேள்வி, அன் ஷபாபிஹி ஃபீம அப்லா, வாலிபத்தை எங்கு அளித்தாய்? வாலிபம் பொறுமதியான். மூன்றாவது கேள்வி, பொருளை எங்கு சம்பாதித்தாய், எங்கு செலவழித்தாய்? நாலாவது கேள்வி, கற்ற அறிவின் பிரகாரம் என்ன அமல் செய்தாய்? இன்று ஜும்மாவில் அறிவை கற்றுட்டீங்க, என்ன அறிவு? கியாமத்துடைய நாள், என்ன அமல் செய்தாய்? இந்த 4 கேள்விக்கும் பதில் சொன்னால் காலை நகர்த்தலாம். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆயுள் இருக்கிறது, இன்னும் மௌத் வரவில்லை. ஆயுள் இருக்கிறது, புத்திசாலிகளாக மாறுங்கள். மடையர்களுடைய கூட்டத்தில் ஆகிவிடாதீர்கள். உலகம் மடையனாக்கிவிடும், நண்பர்கள் மடையனாக்கி விடுவார்கள், குடும்பம் மடையனாக்கிவிடும். மடப்பட்டத்தை கேட்டு விடாமல் இந்த 4 கேள்விக்கும் பதிலை தயாரிப்போம் சகோதரர்களே. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கியாமத்துடைய நாளை பயந்து வாழக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் நம்மை சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்கள் குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அந்த கியாமத்தை பயந்து வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எழுப்பப்படும் நாளை சந்தோஷமான நாளாக ஆக்குவாயாக. அண்டை வீட்டார்களோடு, பக்கத்து வீட்டார்களோடு, குடும்பங்களோடு, சொந்த பந்தங்களோடு நல்ல முறையில் நடக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், கஷ்டங்களை போக்கி வைப்பாயாக. நோய் என்ற இந்த சோதனை இல்லாமல் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், நீ சோதனையை இறக்கி இருக்கிறாய் மக்கள் தௌபா செய்வதற்கு. ரஹ்மானே, மக்கள் தௌபா செய்வதை விட்டும் விரண்டோடி கொண்டிருக்கிறார்கள். ரஹ்மானே, நீ அனைத்தையும் அறிந்தவன். யா அல்லாஹ், நீ நோயை இறக்கி இருக்கிறாய். ரஹ்மானே, மனிதர்கள் உன் பக்கம் திரும்புவதற்கு. யா அல்லாஹ், ஆனால் மக்களோ உன்னை விட்டு விரண்டோடி கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை இறக்குவாயாக, உன்னுடைய ரஹ்மத்தை இறக்குவாயாக, உன்னுடைய பரக்கத்தை இறக்குவாயாக. யாருக்கெல்லாம் ஹிதாயத் இல்லை, நேர்வழி இல்லை என்று முடிவெடுத்து விட்டாயோ, யா அல்லாஹ், அவர்களை விட்டும் இந்த பூமியை சுத்தம் செய்வாயாக. யா அல்லாஹ், நம்முடைய நோயாளிகளுடைய நோய்க்கு ஷிஃபாவை கொடுப்பாயாக. கடனாளிகளுடைய கடன்களை நிவர்த்தி செய்வாயாக. உள்ளத்தில் இருக்கும் தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக. உனக்கு மாத்திரம் பயந்து வாழ தௌஃபீக் செய்வாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து